என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்றை இந்த கருப்பன் நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்ற பேரதிசயம் என்னவென்று நீ கண்கூடாக காணப்போகின்றாய். உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்த்துவிட்டு கருப்பன் பேரதிசயத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கிறதா என்று நீ சிந்தித்து பார். என் பிள்ளையே, நிச்சயமாக இருக்கின்றது. அப்பன் உன்னை தேடி வரும் பொழுது என்னை சாதாரணமாக நினைத்து விடாதே. நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் நான் எடுத்துச் சொல்வதில்லை. என் பிள்ளையே, இது நடக்கும், இது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற உறுதி இருந்தால் மட்டும்தான் இந்த கருப்பன் அதை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற மனநிலையோடு உன்னை தேடி வருவான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டம் என்பது யாருக்கு இல்லை என்று சற்று சிந்தித்துப்பார். சந்தோஷம் என்பது உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அதை நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன். என் பிள்ளை, இந்த சந்தோஷத்தை மறந்துவிட்டு வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளில் அதிக கவனம் செலுத்தி உனக்கான நல்ல நேரத்தை தொலைத்தது உண்மை. இனிமேல் அப்படி நீ தொலைக்க கூடாது. உனக்காக இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் ஒன்று திரட்டி இந்த கருப்பன் பேரதிசயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றேன். அதை நீ நிச்சயமாக இனிமேல் பெற்றுக்கொள்வாய். ஏனென்றால் அப்பன் தரும் பொழுது அதை வேண்டாம் என்று உன்னால் எப்படி சொல்லிவிட முடியும்? இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்களை உன்னால் எப்படி வேண்டாம் என்று சொல்லிவிட முடியும்? என் தங்கமே, நல்ல நேரத்தில்தான் உன்னை நான் சந்தித்திருக்கிறேன் எனும் பொழுது என் குழந்தை, உனக்கு நல்லது இனிமேல் நடக்கத்தான் போகின்றது. மனதை முதலில் தேற்றிக்கொள். பிரச்சனைகள் வரும்பொழுது என் பிள்ளை, உன் மனது எப்பொழுதும் உன் பேச்சை கேட்க வேண்டும். என் குழந்தையே, சந்தேகம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. எல்லோரையும் சந்தேகித்து நீ இருப்பாயானால் அது உன் வாழ்க்கையில் உனக்கே பிரச்சனையாக மாறிவிடும். சந்தேகம் என்பதை விட யாரையும் நீ நம்பாமல் இருக்க பழகு. ஏன் தெரியுமா? எல்லோரிடத்திலும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுதுதான் அவர்களின் மீது நம்பிக்கை என்ற ஒன்றை நீ வைத்திருப்பாய். அந்த நம்பிக்கைக்கு ஒரு நாள் துரோகம் நடக்கும் பொழுது அந்த துரோகத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த துரோகத்திலிருந்து நம்மால் எப்படி மீள முடியும் என்று நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படுவாய். அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாது ஒருவரோடு நீ பழகி கொண்டிருப்பாயானால் அவர்கள் எப்படி இருந்தாலும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து கடந்து வர முடியும். பெரிதாக எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டாய். பெரிதாக எடுத்துக்கொள்கின்ற விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு எதையும் கண்டுகொள்ளாமல் என்ன நடந்தாலும் நாம் அதனை கடந்து செல்வோம். இந்த வாழ்க்கை நமக்காக கொடுக்கப்பட்டது. நாம் வாழ வேண்டிய அழகான வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கினாலே போதும். என் பிள்ளை, கருப்பன் என்ன தருவான் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இந்த கருப்பன் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னிடத்தில் வந்துவிடவில்லை. இந்த கருப்பன் உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் உன்னை தேடி வருகின்றேன். நடக்காத விஷயத்தை உன்னை சொல்லி உன்னை ஒருபொழுதும் மனதிற்குள் ஆசையை வளர்த்து வைக்க இந்த கருப்பன் வரவில்லை. என் பிள்ளையே, இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதில் நிச்சயமாக உன்னுடைய கவனம் சரியாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற எண்ணத்தை நீ தெளிவாக உனக்குள் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த கஷ்டங்கள் வேண்டுமானாலும், எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அதையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? எந்த பிரச்சனைகளையும் நம்மால் சந்திக்க முடியும், எந்த பிரச்சனைகளிலும் இருந்தும் நம்மால் மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டுமல்லவா? அந்த நம்பிக்கையை உனக்குள் கொடுப்பதற்காகத்தான் இந்த கருப்பன் ஒவ்வொரு நொடியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அப்பனின் பிள்ளைகள்
அப்பனினுடைய நம்பிக்கை, அப்பனை கண்டால் வருகின்ற தைரியம், இதையெல்லாம் பெற வேண்டும் என்று யாருக்கு உண்மையாகவே நல்ல நேரம் இருக்கின்றதோ, யாருக்கு உண்மையாகவே கொடுத்து வைத்திருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்பதும் உண்மை. எளிதாக நடக்காத விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன் என்று சத்தியத்தை பலமுறை செய்து கொடுத்திருக்கின்றேன். அதை நான் நடத்தியும் காட்டியிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்ததை விட இனிமேல் தரப்போகின்ற விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் சற்று பயங்கரமாகத்தான் இருக்கும். சோதனைகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த சோதனையினுடைய முடிவானது உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்வதாக இருக்கும். உன் வெற்றியை முழுமையாக உன் கைகளில் கொடுப்பதாக இருக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சந்தோஷம் என்று நீ எண்ணுகின்றபடி இருக்கும். இந்த வாழ்க்கை எதை தர நினைத்ததோ அதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் பொழுது உன்னால் இதனை சரியாக புரிந்து கொள்ள முடியும். யாருக்காகவோவெல்லாம் பயந்து ஒளிந்து வாழ நினைப்பதை விட உனக்காக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாட்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே பின்தொடர்ந்து வருவதாக இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் அடிமையாக மட்டும் வாழ்ந்து விடாதே. பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நிச்சயமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை உணர்வதற்குத்தான் என் பிள்ளை நீ மறந்து விட்டாய். இனி இந்த கருப்பன் அதை உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். என்ன நடக்கிறது என்பதனை இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு நான் செய்து தருகின்றேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு நான் கொண்டு வருவேன். அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். கருப்பனின் பிள்ளைகள் என்றால் எதுவும் கஷ்டம் கிடையாது. கருப்பனின் பிள்ளைகள் என்றால் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளும் நிரந்தரம் கிடையாது. அவர்களினுடைய தைரியத்தினாலும் அவர்களினுடைய துணிச்சலினாலும் அதிலிருந்து நிச்சயமாக வெளிவந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்ட முடிவெடுத்து விட்டேன். நான் செய்ய நினைத்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி தர நான் துணிந்து விட்டேன். அதனால் இப்பொழுதாவது இந்த கருப்பன் மீது நம்பிக்கை வைத்து உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எதிர்நோக்கி நீ சந்தோஷமாக இரு. யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் என்று அப்பன் சொல்வது உனக்கே நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒருபொழுதும் உன்னிடத்தில் பொய் உரைப்பதில்லை. இந்த கருப்பன் தருவதை பெற்றுக்கொண்ட பிறகாவது நிச்சயமாக என் பிள்ளை எனக்கு முழு மனதோடு நீ நன்றி சொல்ல வருவாய். அப்பனை அவ்வளவு எளிதாக உன்னால் கடந்து சென்று விட முடியாது. இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாக்கும் சத்திய வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே. நான் தருகின்ற சத்தியத்தை உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்வது உண்மை என்றால் இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல சந்தோஷமாக மாறுவதும் உன் கைகளில் இருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். மனநிறைவோடு என் வாக்கினை கேட்டிருந்தால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு பேரதிசயத்தை இந்த அப்பன் உன் கண் முன்னாலேயே நடத்தி காட்டுவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இனி என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை என் பிள்ளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டும். எல்லாவற்றையும் தூக்கி தலையில் சுமக்காமல் அடுத்தவர்களின் பாரத்தையும் உன் தலையில் தூக்கி சுமக்காமல் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு உனக்கான மனநிறைவை அடைந்து விட்ட பிறகு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தலையிட்டால் போதும். அதுவும் கூட அவர்களின் விருப்பத்தின் பேரில் மட்டுமே இருக்க வேண்டும். உதவி என்று உன்னிடத்தில் கேட்டு வந்தால்தான் நீ அவர்களுக்கு உதவிகளை செய்ய போக வேண்டுமே தவிர நீ தானாக அவர்களை தேடிச் சென்று செய்கின்ற உதவிக்கு என்றுமே மரியாதை இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். அவர்கள் அதற்கான நன்றியையும் எப்பொழுதும் உனக்கு காட்டப் போவதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, என்றுமே
நான் உனக்கான நிம்மதியை உன்னிடத்தில் தருவேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.